ஹலோ வியூவர்ஸ், இங்கே பாருங்கள். இது வந்து ஆரடியில் இருக்கிற ஸ்ரீ சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் மணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெங்கல மணி, ரொம்ப அழகான ஒரு வெங்கல மணி. அதே மாதிரி கொடியும் பாருங்கள், இதுவும் வெங்கல கலரில் இருக்குது. ஒரு சில கோவிலை நம்ம பார்த்துருப்போம் வெங்கல கலர்லேயோ இல்லை வேறு ஏதோ கலர்லேயோலாம் எந்த கொடி மரமும் இருக்காது. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்கல கலரில் இருக்குது ஃபுல்லாக. இதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஒரு கிராமத்தில் இவ்வளோ ஒரு பெரிய கோவிலை கட்டியிருக்காங்கன்றது ரொம்ப ஒரு அதிசயமாக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியன் இருக்கார், ஃபஸ்ட்டு வீரபத்ரர் இருக்கார். அது ஒரு ஆன்ட்டி சொல்கிறாங்க, அதனால நான் உங்களுக்கு அந்த வீரபத்ரரை காட்டுறேன். இவர் தான் வீரபத்ரர். அதுக்கப்புறம் வாங்க சூரியனுக்கு போவோம். அப்புறம் இங்கே பாருங்கள் சூரியன் இருக்கார். நான் இந்த வீடியோவை உங்களோட ஒரு நல்ல ஷேர் பண்ணணுன்ற நோக்கத்துக்காக எடுக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க நீங்கள் டிவிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு 4-5 பேருக்கு நல்ல ஒரு அவேர்னஸாக இருக்கட்டுமேனு. இது வடக்கு விநாயகர் கோவிலை சீக்கிரம் மூடிட்டாங்க, உள்ளே போகக்கூடாது, உள்ளேயும் வீடியோ எடுக்க அலோடு இல்லை. அதனால் இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இங்கே மரத்தை பார்த்தீங்கன்னா கொன்றை மலர் கொஞ்சம் பாருங்கள். இந்த கொன்றை மலர் வந்து ஒரு சில கோவிலில் தாங்க இருக்கும். ரொம்ப அதிசயமான ஒரு மலருங்க இந்த மலர். இந்த மலரை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே பாருங்கள் வில்வ மரம். இந்த வில்வ மரத்தை பற்றி இதோட ஸ்பெஷாலிட்டி பயங்கரமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த வில்வ இலைக்கு இருக்கிற பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வில்வ இலையை பறித்து சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டீங்க. அதே பூஜை பண்ண இலையை மறுபடியும் நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் சாமிக்கு வச்சு பூஜை பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு வாட்டி தலையில் வச்ச பூவை திருப்பி வைக்கவே மாட்டோம். அதே மாதிரி சாமிக்கும் ஒரு வாட்டி வச்ச பூவை திருப்பி மறுபடியும் சூட மாட்டாங்க. ஆனால் இந்த வில்வ இலையை மட்டும் மறுபடியும் சூடுவாங்க. இங்கே பாருங்கள், இது ஐயப்பன். அவர் வந்து அவங்களோட ஒய்ஃபோடு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் இந்த ஐயப்பனுக்கு மேலே ஒரு கோபுரம் இருக்குது. அந்த கோபுரத்துக்கு பக்கத்தில் பாருங்கள் வள்ளலார் இருக்கார். இது ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பு. நெக்ஸ்ட்டு இந்த கட்டமைப்பை யார் பண்ணாங்கன்னா, சிதம்பரத்திலிருந்து வந்து தியாகராஜன் என்றவர், டாக்டர் பட்டம் பெற்ற தியாகராஜன் என்றவர் என்ன பண்ணியிருக்காரு, வந்து இந்த கோவிலை கட்டமைச்சிருக்காரு. இந்த கோவிலில் மூலவரை தவிர்த்து நிறைய குட்டி குட்டி சிவன் இருக்காங்க பாருங்கள். காலத்தி ஈஸ்வரர் உள்ளே இருப்பார். காலத்தீஸ்வரர் முருகர் கோவில். முருகருக்குன்னு தனியாக ஒரு கோவில், பின்னாடி அதுக்கு ஒரு கோபுரம். சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் கோவில் 108ன்னு சொல்ல முடியாது, சிவனுக்கு எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்குது. அதில் இந்த பிச்சாண்டீஸ்வரர் கோயிலில் இவர் சுற்றி சிவன் இருக்கார் பாருங்கள். அதுவும் இவர் வந்து கைலாசநாதர் சிவன். கைலாசநாதர் ஃபஸ்ட்டு நான் காட்டினது உங்களுக்கு காலத்தீஸ்வரர். இவர் வந்து கைலாசநாதர். இவரை சுற்றி மட்டுமே நிறைய சிவன், குட்டி குட்டி சிவனை வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து நம்ம மெயினாக சிவன் கோயிலுக்கு போனால் அந்த சிவன் கோயிலை சுற்றி எந்த சாமியுமே இருக்காது, வெறும் சிவன் மட்டும்தான் இருப்பார், ஒரே ஒரு சிவன் மட்டும்தான் இருப்பார். ஆனால் இங்கே இந்த பிச்சாண்டீஸ்வரரை சுற்றி காலத்தீஸ்வரர் இருக்கார், கைலாசநாதர் இருக்கார், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி சிவலிங்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது ரொம்ப 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 விசேஷமான ஒரு ஸ்தலம். இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான நான் விஷயம் சொல்கிறேன்.
எந்த கோவில் போனாலும் நீங்கள் அங்கே என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற சண்டிகேஸ்வரரை பார்த்துட்டு வாங்க. இவ தான் சண்டிகேஸ்வரர், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ராகு கேது. எங்கேயுமே ராகு கேதுக்கு தனியாக வச்சதே இல்லை, இங்கே மட்டும்தான் தனியாக இருக்குது. நல்லா பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டெம்பிள் இது. அதே மாதிரி இங்கே வாங்க, சனீஸ்வர பகவானுக்கு தனி டெம்பிள் இருக்குது பாருங்களேன். நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கோவில்லே எல்லாமே தனித்தனியாக எல்லா ஸ்பெஷாலிட்டியும் எடுத்து காமிச்சிருக்காங்க. இது சனீஸ்வர பகவான். பாருங்க, ரொம்ப அழகா இருக்காரு பாருங்க சனீஸ்வர பகவான். நல்லா பாருங்க, தெரியுதா? சூரியன், சந்திரன், அக்கினி, குபேரன், அண்ணாமலையார் சன்னிதானம் சொன்னேன் இல்லையா? இவரை சுற்றி லிங்கங்கள் இருக்கு, அதுவும் தனித்தனியாக லிங்கங்களை வச்சு அழகாக கட்டியிருக்காங்க. ஓகே, லாஸ்ட்டாக வந்து பைரவரை காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்க, இந்த கோவிலோட லாஸ்ட் பைரவரை வந்துட்டோம் நம்ம. பைரவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரோட வாகனமான, நீங்கள் இந்த எங்கேயுமே இது வரைக்கும் பைரவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம எல்லா கோவில்லையும் ஒரு சாமிக்கும் ஆப்போசிட்டில் பலிப்பீடம் பார்ப்போம். ஆனால் இங்கே இந்த பைரவருக்கு இந்த அவரோட வாகனமான நாயை இங்கே வச்சுருக்காங்க. இது ரொம்பவே அற்புதமான ஒரு காட்சி. நெக்ஸ்ட் இதோட கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. தேங்க்யூ. ஃபுல்லாக ஒரு வியூ பார்த்து நம்ம வந்துட்டு இந்த கோவில்